ஹலோ ஹால் பிரைஸ்லா தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7 வார்த்தையில் 4ஆம் வார்த்தை தாங்க தவிப்பு. ஏசப்பா சிலுவையில் இருக்கும்போது அவர் அடிக்கப்படும் போது அவருக்கு ஒரே வலி, வேதனை, கஷ்டம் எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ ஒரு சைடு பார்க்குறாரு, இந்த பாவிகளுக்காக தான் நான் அடிக்கப்படுறேன், என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது யாரையுமே அவர் குறை சொல்லாமல், அவர் யாருமே ப்ளேம் பண்ணாமல் ஒருத்தரை மட்டும், தேவனை மட்டும் நோக்கி கூப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாரு தேவனை நோக்கின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஏலி ஏலி லாமா சபத்தானி, அப்படின்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஸோ அந்த சிலுவையில் கூட, அந்த வழியில், அந்த பலவீனத்தில், அந்த கஷ்டத்தில் கூட, அப்போ கூட ஏசப்பா பிதாவை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறாரு. அவர் அந்த இடத்துல யாரையும் குறை சொல்லலை, யாரையும் ப்ளேம் பண்ணல, யாரையும் துர்மார்க்கமாக பேசலை. ஆனாலுமே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. இது அவர் நம்மளுக்கு கற்றுத்தர ஒரு விஷயம்தான். அதுபோல் தாங்க நம்மளுக்கு வர எல்லா சுச்சுவேஷன்ஸும், ப்ராப்ளம்ஸ், வீட்டில் பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, ஃப்ரெண்ட்ஸு, தங்கச்சி எல்லாரு கூட சண்டை வரும். நம்மளை அவமானப்படுத்திருக்கலாம், நம்மளை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், நம்மளை அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனும் நம்ம டைரெக்டாக போய் பிரச்சனை பண்ணாமல் ஏசப்பா போல் பிதாவை நோக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக பதில் தருவார். அவங்களுக்கும் ஆன்சர் கொடுப்பாரு, நம்மளுக்கும் ஆன்சர் கொடுப்பாரு. ஸோ இந்த 4ஆம் வார்த்தை நம்மளுக்கு என்ன கற்றுத்தருது தெரியுமா? நம்மளுக்கு வர எல்லா பேட் சுச்சுவேஷன், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்துலேயுமே ஆண்டவரை நோக்கி ஃபஸ்ட்டு கூப்பிடணும். ஏசப்பா போல் பிதாவை நோக்கி கூப்பிட்டது போல் நம்மளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்போது நம்மளுக்கு ஆண்டவர் சரியான ஆன்சரையும் எல்லா வச்சும் ஆசீர்வாதமும் கொடுப்பாரு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.